ஹலோ சன்ஷைன், இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் கேம்பிங் தான் போகிறோம். அதுவும் குழந்தைய வச்சுட்டு 1 year old தான் ஆகுது அவனுக்கு. இருந்தாலும் நாங்கள் கேம்பிங் போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்களுக்கு இந்த டைம் தான் சான்ஸ் கிடச்சிது. அதனால் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு என்னுடைய இன்னொரு குழந்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் கேம்பிங் போடுறதுக்கு போயிட்டோம். நாங்கள் போன இடம் பேர் வந்துட்டு பீக் டிஸ்ட்ரிக், யூகேயில் இருக்குது. இந்த இடம் பீக் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபுல்லாக மலை, நல்லா ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த இருக்க எல்லா பீக்குமே கவர் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. ஸோ இருந்தாலும் எங்களால் எல்லா மலையுமே நடந்து கவர் பண்ண முடியல. இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மலை ஏறி இறங்கினோம். எங்களுக்கு சும்மா காரில் போய் அப்படியே சுற்றி பார்க்கறதுலாம் பிடிக்காது. மலை நார்மலாக கீழேருந்து இறங்கி போய் அதில் இருக்க அட்வென்ச்சர் அனுபவிக்கணும், எங்களுக்கு அப்புறம் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் இங்கே ஓகே கேம்பிங் போடலான்னு கேம்பிங் போட்டாச்சு. கேம்பிங் போட்டு டென்ட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் ஒரு வழியாக செட்டில் ஆனோம். குழந்தைங்களாம் இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே மத்தியானம் அப்படியே லஞ்ச் நாங்கள் சும்மா சாண்ட்விச் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் காலையில் வீட்டிலேருந்தே. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப ஓகே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறோம். முதல்ல டென்ட்டெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு டென்ட்டை செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிலையை ஒரு 2 hours ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் டென்ட்டில் 2 சைட் படுத்துக்கலாம். இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், இங்கே நானும் ரியாவும் படுத்துக்கிட்டோம். ஏர்பட் மணிராம் இப்போ தான் போட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு ராயனும் மணிராமும் படுத்துப்பாங்க. நாங்கள் 3 days இங்கே தான் இருந்தோம். பக்கத்தில் பாருங்கள் நிறைய ஆடுங்க. இங்கே வந்து நிறையா ஷீப் தான் இருக்கும். அதனால் ஷீப், அதில் குட்டி குட்டி லேம்ப்ஸ் அதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். அங்கே நல்லா இப்போவுமே நல்லா கத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே பாருங்கள் எல்லாம் நல்ல வெள்ளை செம்மறி ஆடு. ராயனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரிப்பு. அவனுக்காக தான் சரி 3 days மட்டும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு 7 days அது மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் 3 days எங்களுக்கு ஓகே தான் இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம். ரியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியாக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அதனால் அவள் கம்பெனிக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தாள். அவ்வளோதான் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நடக்கிறதுக்காக. அதான் பாருங்கள் அங்கே பக்கத்தில் தான் நடக்கிற ஏரியா. முதல்ல இங்கே இருக்க பீக்கை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 hours நடந்தோம். மத்தியானம் இப்போ ஒரு 2:30 அந்த மாதிரி இருந்தது டைம். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பீக் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக பீக் மலையாக தான் இருக்கும். இங்கே மலையில் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஆடு மட்டும்தான் நிறைய மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆடுங்க அது பாட்டு மேயும், ஆடு மாடுங்க தான் இருக்கும். இங்கே மேலே ஃபுல்லாக எல்லாம் புல்வெளியாக தான் இருக்கும். மரம்லாம் பார்க்கவே முடியாது. 1-2 மரம் பாருங்க, கொஞ்சம் தான் இருக்கும் மரம்லாம். இங்கே அப்படி ஃபுல்லாக புல்வெளி இந்த மாதிரி தான் இருக்கும். நேச்சர் பிடிக்குன்றவங்களுக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போன ஃபர்ஸ்ட் டே நல்ல வெயில், நல்ல ஒரு 26 degree வரமோ இருந்துச்சு. அன்றைக்கி நல்ல வெயிலாக இருந்தது. நான்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாகிட்டோம் நாங்கள். ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால. இருந்தாலும் நல்லா இருந்தது வெதர். அடுத்த நாள் ரொம்ப குளிர் வெதர். அதுதான் அப்படியே நாங்கள் ஜாலியாக நடந்துகிட்ருந்தோம். இந்த பீக்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் போகிற வழியிலலாம். இந்த மாதிரி நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்கள் கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கோங்க. அதுபோல் ஷூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஹைட்ரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக மலையில் பாருங்கள் இருக்கிறதெல்லாம் லைம் ஸ்டோன். அதான் நம்ம ஊரில் சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோன் தான் இதெல்லாம். இங்கே யூகேயில் நிறைய இடத்துல இந்த மாதிரி லைம் ஸ்டோன் தான் இருக்கும் முக்கால்வாசி. இப்போ நம்ம ஊரில் எல்லா மலையும் கொஞ்சம் கிரானைட் கல் மாதிரி. இங்கே யூகேயில் எப்போவுமே மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஷூஸ் எல்லாம் வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு வர்றது தான் உங்களுக்கு சேஃப். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிறீங்க, மலை ஏறுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில், அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்நாக் ஏதாவது அங்கே போய் உட்காந்து டயர்டாகிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரத்துலேயே. ஏன்னா நாங்களே ஒரு 3 hours நடந்தோம். ஓரளவு கொஞ்சம் ராயன் கூட்டிகிட்டு போனதுனால அவனுக்கு கொஞ்சம் பால், அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவனுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். இருந்தாலும் அவனை எதுவும் கேட்கல. அவன் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டோம், நடந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருந்தான்.
அவ்வளோதான் நாங்கள் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தா டென்ட் போடுற இடம் ஃபுல்லாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டென்ட் போட்டாங்க. ஈவினிங் ஆகிடுச்சி. நாங்கள் போகும்போது மத்தியானம் 3 மணி. அப்போது ஒரு டென்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் அவ்வளோதான் டென்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்களே சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா நல்ல இடம் கிடைக்கணும் டென்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 11:30க்கெலாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 5 o'clock மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் தான் கேம்பிங் போவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக போனால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல ஸ்பாட் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இது பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் டே தான். இப்போ நாங்கள் ஃப்ரைடேவே வந்துட்டோம். ஃப்ரைடே மத்தியானம் இது. சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருந்தாங்க. இவ்வளோ டென்ட்டு. இப்போ யூஸ்வலாக சாட்டர்டேஸில் தான் நிறைய வராங்க கேம்பிங் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர்லாம் ஒரு நாள் நைட் மட்டும் வராங்க. சாட்டர்டே வந்துட்டு சண்டே கிளம்பிடுறாங்க. நாங்களே சண்டே ஆஃப்டர்நூன்லாம் கிளம்பிட்டோம். இதுவும் பாருங்கள், அந்த ஈவினிங் டைம் தான் மாடுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டோம். ஃபுட் இன்றைக்கி வீட்டிலே செஞ்சுட்டு வந்திருந்தோம். ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தோன்னு. அடுத்த நாள் ஓகே நம்ம திரும்ப ட்ரெக்கிங் இறங்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இருக்க இடம் வந்து மேம்சோர் அப்படின்ற ஒரு பீக் தான். இது யூகேயில் பீக் டிஸ்ட்ரிக்டில் இது தான் கொஞ்சம் ஹையஸ்ட் பீக். ஸோ அங்கே போய் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10 o'clock ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது இங்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே பீக் டிஸ்ட்ரிக் போவோம், எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிடுவோம். ஆனால் நாங்கள் போய் தங்கினதில்லை பீக் டிஸ்ட்ரிக்டில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போய் கேம்பிங் பண்ணுறது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ராயனுக்கு இந்த சேரில் உட்காந்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். பின்னாடி அழகாக நாங்கள் எங்கே போனாலும் இந்த சேரில் வாக்கிங்க்கு உட்கார வச்சிட்டோம்னா ரொம்ப ஜாலியாக அவன் பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவான். நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். இறக்கி விடு அது இதுலாம் அவன் ஜாலியாக இருப்பான். ஒரு சில டைம் அதிலே தூங்கிடுவான் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு. நாங்கள் அந்த சேர் யூகேயில் கோ அவுட் ஹவுஸில் அப்படின்ற ஷாப்பில் தான் வாங்கினோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடம் மேம்சோரோட ஹையஸ்ட் பீக்கில் இருக்கோம். நாங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபோனில் அவ்வளோவா என்ன தான் ஃபோனில் நம்ம நல்ல ஃபோனே வச்சுருந்து எடுத்தாலும் ஃபோனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தது. நாங்கள் அவ்வளோதான் இந்த பீக் முடிச்சிட்டோம். சரி நம்ம அடுத்த பீக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே மலை இறங்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இந்த பீக்லேயே இருந்து உட்காந்து கொஞ்சம் லன்ச் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு நாங்கள் ரெடிமேடாக சாசேஜ் ரோல் கிடைக்கும். நாங்கள் அதே வாங்கிட்டு போயிருந்தோம். அழகாக டக்குன்னு சாப்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி திரும்ப நாங்கள் அங்கேருந்து வேறு பீக்குக்கு நாங்கள் காரில் தான் போகணும். நீங்கள் நடக்கணுன்னா ஒரு பீக்லேருந்து இன்னொரு பீக் ஃபுல்லாக எல்லா பீக்கில் மேலேயே நடக்கலாம். நடந்தீங்கன்னா ஒன் டே அந்த மாதிரி ஆகும். நாங்கள் எங்களால் இப்போதைக்கு அது முடியல. நாங்கள் இருந்தாலும் எங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ராயன்ட்ரியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஃபுல் டே எல்லாம் ஃபுல்லாக அந்த மேலே நடக்கணும்னு எங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம காரில் போகலாம். பாருங்கள், காரில் இந்த பீக் டிஸ்ட்ரிக்டில் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். காரில் போனீங்கன்னா இந்த வியூ, இந்த வேலி, இங்கே போனீங்கன்னா இந்த வேலியில் போகாமல் வராதிங்க. ரோட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த வேலி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 3 days எங்களால் 3 பீக்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் இருந்தாலும் நிறையா பீக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதுக்கு போகலாம். ஒவ்வொரு பீக்கை ஏறணுன்னாலே ஒரு 2 or 3 hours ஆகும். ஒரு பீக்குமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ஒரு சில பீக் வந்துட்டு 15 minutesல ஏறணும். அதாவது இப்போ நம்ம மேம்சூர் போனோம் பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ட்டான பாத்தும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பாத்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் டயர்டாகிடுவோம் சீக்கிரமே. ஆனால் நீங்கள் அதே 3 hours 4 hours அந்த மாதிரிலாம் வாக் பண்ணி போகிற பாத்தெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த பாத்துக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம்னா
நாங்கள் இப்போது கேசல்டன் அப்படின்ற ஊரில் தான் இருக்கோம். இது பீக் டிஸ்ட்ரிக்டில் இந்த கேசல்டன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ நாங்கள் அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு வேலைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ், இந்த கேசல்டனுடைய இந்த வேலி. இது இங்கே நிறைய படம்லாம் எடுப்பாங்க. இந்த வேலி பேர் கேவ்டேல். இதில் நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. அந்த படம் பேர்லாம் என்ன, த பிரின்சஸ் பிரைட், அதுக்கப்புறம் வுல்ஃப்மேன், தாத்தா போலியன்கள், இந்த மாதிரி நிறைய படம் நானே பார்த்துருக்கேன். இங்கே யூகேயில் ராபின்ஹுட்டோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. த பிரின்சஸ் பிரைட்லாம் அதோட பார்ட் தான். இருந்தாலும் இங்கே நிறைய ரொம்ப அழகான இடம் இது. இங்கே பீக் டிஸ்ட்ரிக் வந்திங்கன்னா இங்கே பார்க்கிங்கும் இருக்குது. பார்க்கிங்லேருந்து 5 minutes வாக்கில் இந்த பீக் வந்துடும். இது பேர் கேவ்டேல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. மழை காலத்தில் இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக எல்லாம் தண்ணி ஓடிட்டுருக்கோம், ஓட மாதிரி. அப்போ ஜாலியாக விளையாடலாம். இங்கே ஒரு குட்டி கேவ் இருக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் டென்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டு எல்லோரும் பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாபிக்யூ கொஞ்சம் போடலான்னு பாபிக்யூ ஸ்டவ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வாங்கிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஸ்டவ்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் மீட்டெல்லாம் போகிற வழியிலே மீட் வாங்கிட்டோம் உங்கள் கடையில். வாங்கிட்டு ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 மணி 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி விட்டுக்கா 5 மணிக்கெல்லாம் கொடுத்துடலாம் நம்ம டின்னரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் டின்னருக்கு பாருங்கள் சாசேஜஸ், அதுக்கப்புறமேட்டு கேரமலைஸ்ட் ஆனியன், அப்புறம் டொர்ட்டிலா ராப்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு குக்கும்பர், கேரட்ஸ் அதெல்லாம் வச்சு எங்களோட டின்னர் முடிச்சுட்டு திரும்ப ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது செரிக்கணும் இல்லையா. ராயனும் அப்போ தான் தூங்குவான். 7 o'clock அவன் தூங்குகிற டைம். அதனால் ஓகே நாங்கள் டென்ட்டுக்கிட்ட இருந்தால் அவன் தூங்க மாட்டான்னு திரும்பவும் நாங்கள் ரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வாக்கிங் வந்துவிட்டோம். மணிராம் வந்து ராயனை தூங்க வச்சுட்டு இருக்கான். திரும்ப வாக்கிங்க்கு இந்த பிளேஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், பக்கத்தில் தான் இருக்குது அந்த வேலியில். இப்போ ஓகே ஒரு 1 hour கிட்டத்தட்ட வாக்கிங் போனோம். முடிச்சுட்டு நாங்கள் வரதுக்குள்ளே ராயன் தூங்கிட்டான். ஓகே இப்போது நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்டு ஸ்மோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்மோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் போட்டு ஸ்மோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இந்த ஸ்மோர்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு திரும்ப 8:30க்கெலாம் குழந்தைங்க பெட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு. ஸோ எல்லாம் நாங்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். நானும் ரியாவும் தான் இங்கே தூங்கினோம் இந்த ரூமில். அடுத்த ரூமில் இங்கே ராயனும் மணிராமும் தூங்கினாங்க. ராயனுக்கு கார்பெட்டில் தான் தூங்குவான். ஸோ நாங்கள் ட்ராவலிங் கார்ட் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு ட்ராவலிங் கார்ட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். ஸோ இது நல்லா ஜாலியாக தூங்கினா கம்ஃபர்டபுளாக. நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரினா. கேம்பிங்க்கு நிறைய திங்ஸ் வாங்கினோம் தான், வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவ்வளோ பெரிய இடத்துல பட்டம் விடலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட்டமும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவும் போய் விட்டுட்டோம். நல்லா இருந்தது வெதர் அன்றைக்கி, கொஞ்சம் காற்றுக்கும் நல்லா அழகாக பட்டம் விட்டுட்டு குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். 12 o'clock ஆக போகுது அப்படின்ட்டு. எங்களுக்கு கேம்பிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃபார் நவ்.